இலாக்கா இல்லாத முதல்வர் அறிவிப்பு. முதல்வர் அனுமதிக்கப்பட்டிருக்க அப்போலோ அந்த மருத்துவமனை காண அந்த ஹாஸ்பிட்டலை பார்க்கறதுக்கு மத்திய அமைச்சர்கள் வருகை, இப்படி எல்லா முக்கிய செய்திகளையும் பின்னுக்கு தள்ளிட்டு ரெமோ நன்றி அறிவிப்பு சந்திப்புல சிவகார்த்திகேயனோட அழுகை. ஃபர்ஸ்ட் நல்ல விஷயங்களை சொல்லிடுவோம். இந்த சந்திப்புக்கு நன்றி அறிவிப்பு சந்திப்பு அப்படின்னு பெயர் வச்சு சினிமாக்காரர்களுக்கே உரிய தலைக்கேறும் வெற்றி கொண்டாட்டத்தை அடக்கி வாசிக்க வச்ச PRO சுரேஷ் சந்திராவுக்கு பாராட்டுக்கள். அடுத்து தன்னோட 10வது படத்தையே பிரம்மாண்டமா தயாரிச்சிருக்கிற அளவுக்கு வளர்ந்த சிவகார்த்திகேயனுக்கு பூங்கொத்து. ஹீரோக்களே தயாரிப்பாளர்களா மாற சூழல் நல்லதுதான். அதுக்கப்புறம் சிம்பு போன்று இருக்க கழுத்தறுப்பு கேசுகளுக்கு தயாரிப்பாளர்களோட வலியும் புரியும். சிவா ஒரு முன்னுரை. சிவாவுக்கு மெரினாவில் அறிமுகமாச்சு. 3 படத்துல காமெடியன். மனம் கொத்தி பறவையில ஹீரோ ப்ரொமோஷன். கேடி பில்லா கில்லாடி ரங்காவில் 2 ஹீரோக்கள்ல ஒருத்தர் அப்படின்னாலும் ரொம்ப பெரிய கமர்ஷியல் ஹிட்டா சீக்கிரமாவே பார்த்தவர் சிவா. அந்த படத்தோட வெற்றிக்கு சிவாவோட ஒன்லைனர்கள் தான் காரணம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அடுத்து தனுஷ் தயாரிப்புல எதிர்நீச்சல். இந்த படம் தான் சிவாவை தனி ஹீரோ அந்தஸ்துக்கு உயர்த்துச்சு. அடுத்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம். 3 கோடிக்குள்ள ஒரு படத்தை எடுத்து அதை 10 கோடி செலவு செஞ்சு ப்ரொமோட் செஞ்சா 20 கோடி லாபம் பார்க்கலாம் அப்படின்ற தப்பான பாதையை தொடங்கி வச்சதுதான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இந்த 3 படங்களோட கமர்ஷியல் வெற்றிக்கு முக்கிய காரணம் சிவா மட்டுமில்ல, திட்டமிட்டு வெற்றியை வசமாக்கி கொடுத்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதனும் தான். அதுக்கப்புறம் தான் மான் கராத்தே, காக்கி சட்டை இந்த 2 படங்களுமே சரியா போகாத போது தாங்கி பிடித்தாங்க எஸ்கேப் ஆர்டிஸ்ட். முக்கியமா காக்கி சட்டை ஷூட்டிங் அப்போ தனுஷ் சிவகார்த்திகேயனுக்குள்ள மோதல் ஏற்பட பாதி படத்தை தயாரிச்சு கொடுத்ததே எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரஜினி முருகன் பஞ்சாயத்து. லிங்குசாமி கம்பெனிக்கு ஒரு படம் பண்றதா சொல்லி அட்வான்ஸ் வாங்கியிருந்தாரு சிவகார்த்திகேயன். அதை பொன்றாம் இயக்கிறதாகவும் முடிவு செய்யப்பட்டு ரஜினி முருகன் வளர்ந்துட்டு இருந்தது. அடுத்து லிங்குசாமிக்கு பிரச்சனைகளும் வந்துச்சு. காரணம் அஞ்சான் தோல்வியால ஏற்பட்ட கடன். ரஜினி முருகனுக்கு சிவாவை கமிட் செஞ்ச சம்பளம் வேற. ரஜினி முருகன் தொடங்கறதுக்கு முன்னாடியே சிவாவோட மார்க்கெட் ரேட் வேற ஏறி இருந்தது. ரஜினி முருகன் ரிலீஸ் ஆனப்போ சிவாவோட சம்பளம் வேற. அடிமாட்டு சம்பளம் தான் அப்படின்னாலும் மனம் கொடாது நடிச்சு கொடுத்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகும் வரைக்கும் காத்துட்டு இருந்தாரு சிவா. அந்த படம் ரிலீஸ் அப்போ ஏற்பட்ட நெருக்கடியை சரிக்கட்ட சிவா கிட்ட இருந்த ஒரு தொகை வலுக்கட்டாயமா பிடுங்கப்பட்டிருந்துச்சு. தன்னை வச்சு யார் யாரோ கோடிகள் சம்பாதிக்க தான் இன்னும் இளிச்சவாயனா இருக்கிறதா தோணுச்சு சிவாவுக்கு. இனி சொந்த தயாரிப்பு அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு இருந்தாரு. துரத்திய எஸ்கேப். இது என்னன்னு பார்த்தாக்கா காக்கி சட்டை ரிலீஸ் சமயத்திலேயே எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதனுக்கு ஒரு படம் பண்ணி தரதா சொல்லியிருந்தாராம் சிவா. சொந்த கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த அட்வான்ஸை திருப்பி தந்திருக்காரு சிவா. தன்னை அறிமுகம் செஞ்ச இயக்குனர் பாண்டியராஜுக்கும் கை விரிச்சிட்டாரு. காரணம் இவங்க சொன்ன சம்பளத்துக்கும் சிவா கேட்ட சம்பளத்துக்கும் இருந்த வித்தியாசம் எலிக்கும் யானைக்குமானது. அது மட்டும் இல்லாம இதுல தயாரிப்பாளர் சங்கம் வரைக்கும் பஞ்சாயத்து போனது. அக்ரிமெண்ட் போடப்பட்ட மதனுக்கான கால்ஷீட் பிரச்சனை தான். ரெமோ ரிலீஸ் சமயத்துல ரெக்கார்டு போட முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. முக்கியமா இந்த விஷயத்துல மும்முரமா இருந்தது சங்க பொருளாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட ஏடிகளே, அப்போலோ சைடு போ. விஜய் டிவியின் மெட்டீரியலா உருவான சிவா ஒரு கட்டத்துல விஜய் டிவியை விட்டு விலக ஆரம்பிச்சாரு. கடைசியா நடந்த விஜய் விருது விழாவிலேயே முழு மனசோட பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரெமோ படத்தோட வசனத்திலேயே விஜய் டிவியை கிண்டல் அடிச்சாரு. பத்திரிகையாளர்கள் கிட்ட அப்படிதான் ட்ரீட்டும் செஞ்சாரு. ஆரம்பத்துல எல்லா பத்திரிகையாளர்களையும் மதிச்சு நடந்துகிட்டவரு ரெமோ படத்துக்கு ஒரு வார இதழுக்கு மட்டும் பேட்டி கொடுத்தவரு. அடுத்து முக்கிய நாளிதழ்களுக்கும் வார இதழ்களுக்கும் மட்டுமே பேட்டி தந்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம முக்கியமா இணையதளங்களை சுத்தமா மதிக்கல. அதுதான் விளம்பரங்களுக்கு வாரி இறைச்சிட்டோமே, அவங்களை எதுக்கு சந்திக்கணும் அப்படின்னு இருமாப்பு தான் காரணம். இதுக்கு சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அடுத்தடுத்து படங்கள் தயாரிக்க போறாராம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம ஹாலிவுட் கம்பெனிகளே தோத்துற அளவுக்கு ரேஞ்சுக்கு ஆபீஸ் போட்டு பிரம்மாண்டமா ஃபர்ஸ்ட் லுக்க வெளியிட்டப்போ இது RT ராஜாவோட பணம் இல்ல, ஒரு கிரானைட் புள்ளியோட பணம் அப்படின்னு கிசுகிசு வந்துச்சு. கிட்டத்தட்ட அதை உறுதி செஞ்சிருக்காரு சிவா. சொந்தமா ஒரு கார் கூட இல்லாத ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கி அலைஞ்சதா சிவா சொன்ன RT ராஜாவுக்கு ஏது இவ்வளோ பணம்? சிவகார்த்திகேயனுக்கா ஃபைனான்ஸ் கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா சினிமாவுக்கு ஃபினான்ஸ் கொடுப்பவங்க டாக்குமெண்ட்ஸ், அதாவது சொத்து பத்திரம் இல்லாம ஒரு பைசா கூட தரமாட்டாங்க. 2 பேருமே மிடில் கிளாஸ் குடும்பத்துல இருந்து வந்தவங்க. ஆக சுமார் 100 கோடி ரூபாய்க்கு யார எந்த சோர்ஸா காண்பிச்சிருப்பாங்க? RT ராஜா எதையும் முறையா செய்பவர் அப்படின்றதால கணக்கு நேர்மையா இருக்கும். ஆனா முதலீட்டு தொகைக்கான ஆதாரம் இனி என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ரெக்கார்டை முறியடிக்க நேரடியா கலைப்புலி தானுக்கிட்டையுமே பேசி சமாளிச்சிட்டார் சிவகார்த்திகேயன். தானுவோட தந்திரம் தெரியாதா? சீக்கிரமாவே தானு தயாரிப்புல சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம் அப்படின்னு ஒண்ணு அறிவிப்பும் வரலாம். ரெமோ மீதான விமர்சனங்கள். என்னவோ இந்த படத்துலதான் சிவகார்த்திகேயன் பெண்களை வன்கொடுமைக்குள்ளாக்கியது போல பேசுறாங்க.
அவர் நடிச்ச எல்லா படங்கள்லயுமே அவரு ஒரு பொண்ணை போய் சொல்லி காதலிக்க வச்சு ஏமாத்திர வாலிபனாவே தான் நடிச்சிருக்காரு. மெரினா, மனம் கொத்தி பறவை, எதிர்நீச்சல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மற்றும் மான் கராத்தே, காக்கி சட்டை அப்படின்னு வரிசையா சிவாவோட கேரக்டர்ஸை நினைவுபடுத்தி பாருங்க. அப்போ புரியும். கொசுறு இனி மது அருந்துற காட்சியில நடிக்க மாட்டேன் அப்படின்னு கடந்த பிரஸ் மீட்ல சொன்னவர் சிவா. ரெமோவில் மது அருந்துற காட்சி இடம் பெற்றிருந்துச்சு. சிவகார்த்திகேயனுக்கு சில அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்று, உங்களுக்கு இருக்கும் குழந்தை ரசிகர்களை மனசில் வச்சாச்சும் ரெமோ போன்ற படங்களை தவிர்த்துடுங்க. செகண்ட், நீங்கள் சொல்லிக்கொள்றது போல நீங்கள் ஒரு என்டர்டெய்னர் தான். கெட்டப், சேஞ்ச், பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எதையோ கற்றுக்க முயற்சிக்கிறீங்க. நல்லது, ஆனால் அதுக்காக ரசிகர்களை வதைக்காதீங்க. அடுத்து மூணாவது, நீங்க ரஜினியா ராமராஜனா அப்படின்ற பட்டிமன்றம் இன்னும் கோலிவுட்ல ஓடிட்டு தான் இருக்கு. ரஜினி யாரையுமே இமிடேட் செஞ்சோ ரெஃபரன்ஸ் எடுத்தோ கைத்தட்டல் வாங்கல. நாலாவது, ரஜினி மக்கள் தங்கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை கொடுத்துட்டு இருந்தாரு. ரஜினியோட ஃபைட்ஸ் கூட ஒரு சின்ன காமெடி இருக்கும். அதோட பேர் தான் என்டர்டெய்னர். அதுதான் அவரோட வெற்றிக்கும் காரணம். ஆனா மக்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது இன்னும் உங்களுக்கு புரியவே இல்லையா? இல்ல நான் கொடுக்கறத தான் நீங்க பார்க்கணும், அதுதான் உங்க தலையெழுத்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? அடுத்து அஞ்சாவது அட்வைஸ், படம் பார்க்க வரவங்க உங்களை அவங்க குடும்பத்துல ஒரு ஆளா தான் பாக்குறாங்க. உங்க குடும்பமா அவங்கள பாருங்க. பொறுப்பு தானாவே வரும். ஏன்னா உங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க, நல்ல குடும்பம் வர இருக்கு.